இன்றைக்கி நம்ம ஸ்டைல் பஜாரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கின் டோன்ஸ்க்கு நம்ம எப்படி லிப்ஸ்டிக்ஸ் சூஸ் பண்ணுறது, ஸோ வேரியேஷன்ஸ் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை பார்ப்போம். எப்போவுமே நம்ம லிப் ஷேட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சர் பண்ணணும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ இப்போது நான் ஒரு மாய்ஸ்சர் எடுத்திருக்கேன். லிப்ஸை கம்ப்ளீட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறோம். நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணால் மட்டும்தான் லிப்ஸ் வந்து ஹைட்ரேட்டடாக லிப்ஸ்டிக் போடுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கும். நார்மல் லிப்ஸ் இருக்கிறவங்களுக்கு வெறும் மாய்ஸ்சர் பண்ணாவே அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். பட் சிலருக்கு ரொம்ப ட்ரை லிப்ஸாக இருக்கும். ஸோ ஸ்கின் வந்து பீல் ஆகி பேட்சியாக வரும். அது நம்மளுக்கு நார்மலாக பார்க்கும்போது தெரியாது. பட் நம்ம ஒரு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த ட்ரை செல்ஸ் எல்லாமே ஸ்கின் வந்து பீல் அவுட் ஆகி வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம எக்ஸ்ஃபாலியேட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும். அது வந்து நம்ம மேக்கப் டைம் பண்ண மாட்டோம். எக்ஸ்ஃபாலியேஷன் வந்து பிஃபோர் மேக்கப் நம்ம அதை பண்ணணும். எக்ஸ்ஃபாலியேஷன்னா வேறு எதுவுமே கிடையாது. அந்த ட்ரை ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த ஒரு ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீட் லுக் அண்ட் நீட் ஃபினிஷ் கிடைக்கும். நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம விட்டோன்னா அந்த லிப்ஸ் ரொம்ப வெட்டாக நல்லா ப்ளம்பியாக ஆகிடும். ஸோ நம்ம எப்போவுமே வந்து லிப்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லிப்பை லைன் பண்ணணும். ஸோ இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனை தாண்டி லிப்ஸ்டிக் வெளியே வரக்கூடாது. ஸோ அந்த விஷயத்துக்காக நம்ம வந்து லிப் லைன் பண்ணுவோம். லிப் லைன் மேலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இன்வெர்டட் வி ஷேப்பில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். கீழே இருக்கிற லிப்ஸில் ஒரு சின்ன ஆர்ச், இதுதான் பேஸ் லைன்னு சொல்லுவோம். இந்த வி ஷேப் இருக்கிறத ஜஸ்ட் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்தோன்னா நம்ம லைனை அழகாக ஃபில் பண்ணிடுவோம். அண்ட் கீழே இருக்கிற ஆர்ச்சையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி சைடில் எடுத்துகிட்டு போயிடலாம். எப்போவுமே ஒரு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு பேஸ் ஒரு லிப் லைனராக தான் இருக்கும். நம்ம இப்போ ஒரு நியூட் ஷேட் ஆஃப் லிப் கலரை பார்க்க போகிறோம். இந்த நியூட் கலர்ஸ் வந்து மோஸ்ட்லி சூட்டபிள் ஃபார் ஃபேரர் ஸ்கின், மீடியம் ஸ்கின். கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்போவுமே ரொம்ப நியூட் கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. ஒரு நியூட் ஷேடில் இப்போ நான் லிப்பை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டேன். ஒரு மேட் ஷேடில் லிப் கலர் எடுத்து உள்ளே ஃபில் பண்ணுறேன். ஸோ ஒரு நியூட் லிப்ஸ்டிக் எப்படி பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணுறது, லைனுக்குள்ளே எப்படி ட்ரா பண்ணுறது, ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது நான் இப்போ காமிச்சேன் உங்களுக்கு. இப்போ நியூட் லிப்ஸ்டிக்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதோ அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த நியூட் லிப்ஸ்டிக்ஸ் எந்த மாதிரி அக்கேஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆப்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே லைட் மேக்கப். டே லைட் மேக்கப்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க விச் இஸ் ஹேப்பனிங் இந்த மார்னிங், காலையில் நடக்குது, அந்த மாதிரி ஒரு விசேஷங்களுக்கு நீங்கள் நியூட் லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓவர் டூ பண்ண மாதிரி தெரியாது. ஒரு லைட் கலர் லிப் ஷேட் எப்படி நம்ம வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது இப்போ பார்த்தோம். லைட் கலர்ஸ் எப்போவுமே நம்ம லிப்ஸுக்கு எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கண் ரொம்ப பாப்டப்பாக ஹைலைட்டடாக வச்சுருக்கும் போது நம்ம லிப்ஸை கொஞ்சம் லைட் ஷேடில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் கண் ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும்போது லிப்ஸையும் சேர்த்து நீங்கள் ஒரு டார்க் கலரில் கொடுத்து ஹைலைட் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப ஓவர் டூவாக இருக்கும். அதனால வென்னவர் நீங்கள் கண்ணை ரொம்ப ஹைலைட்டடாக வேணும், ஸ்மோக்கி ஐஸ் பண்ணுறீங்க, கிளிட்டர்ஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் லிப்ஸை வந்து கொஞ்சம் லைட்டராக வச்சுக்கிறது ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்கள் லைட்டர் கலர்ஸ் யார் யாருக்கெல்லாம் வந்து சூட்டபுளாக இருக்கும்னா மீடியம் ஸ்கின் டோன், ரொம்ப லைட்டர் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் டோன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி லைட்டர் கலர்ஸோட எதோ பீச் கலர், ஆரஞ்ச் கலர், ரெட் கலர் அந்த மாதிரி கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது சூட்டபுளாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த லைட்டர் ஷேட் எல்லா டைப் ஆஃப் ட்ரெஸ்க்கும் ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். முன்னாடியெல்லாம் வந்து வெஸ்டர்ன் வேருக்கு தான் இந்த நியூட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது எத்னிக் வேர்ஸ்க்கு கூட இந்த மாதிரி நியூட் ஷேட்ஸ், லைட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணுறது ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஒரு லைட்டர் ஷேட் வச்சு நீங்கள் எப்படி லிப் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.